அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏக்நாத் ஷிண்டே அணி எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கத்தை ஏற்க முடியாது என்று தற்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏக்நாத் ஷிண்டேவை சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்க உத்தவ் தாக்கரேவுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஏக்நாத் ஷிண்டேவை சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்க உத்தவ் தாக்கரேவுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஷிண்டே அணி எம்எல்ஏக்கள் நீக்கத்தை ஏற்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, ஷிண்டே அணி எம்எல்ஏக்கள் நீக்கத்தை ஏற்க முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? ஏக்நாத் ஷிண்டேவை சிவசேனா கட்சியிலிருந்து உத்தவ் தாக்கரே நீக்கியதை ஏற்றுக்கொள்ள இயலாது என சபாநாயகர் ராகுல் நார்வேக்கர் தனது முடிவிலே தெரிவித்திருக்கிறார். இதை தவிர சிவசேனா கட்சியிலே பல வருடங்களாக உட்கட்சி தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. ஆகவே தேர்தல் ஆணையத்திலே அந்த கட்சி 1988ஆம் வருடத்திலே தேர்தல் நடத்தி அப்போதைய கட்சியின் முடிவுகளை அறிவித்திருந்தது. அதற்கு பிறகு நடந்ததாக சொல்லப்படும் முடிவுகளை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கவில்லை. ஆகவே தேர்தல் ஆணையத்திலே தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் சிவசேனா கட்சியின் உட்கட்சி ஆவணங்கள், அதாவது அந்த கட்சியின் தேசிய பொதுக்குழு நடத்தப்பட்டதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றை பரிசீலனை செய்து அதன் அடிப்படையிலே முடிவு எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். கட்சியிலே 2 குழுக்கள் இருக்கின்றன. 2 குழுக்களிலே எது உண்மையான சிவசேனா என முடிவு செய்ய வேண்டும் என்றால் கட்சியின் விதிகளை ஒரு பக்கம் பரிசீலிக்க வேண்டும். மறுபக்கம் அப்படி விதிகளிலே தெளிவாக முடிவு இல்லை என்றால் யார் பெரும்பாலான கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த பிரிவிலே இருக்கிறார்களோ அந்த பிரிவுக்கே பெரும்பான்மை, அதுவே உண்மையான கட்சி என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்கிற கொள்கைப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் தேர்தல் ஆணைய ஆவணங்கள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி சபாநாயகர் ராகுல் நார்வேக்கர் அறிவித்துள்ளார். ஆகவே இதன் மூலமாக உத்தவ் தாக்கரே பிரிவுக்கு மேலும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே உத்தவ் தாக்கரே பிரிவை சேர்ந்தவர்கள் சபாநாயகர் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை சந்தித்தது தவறு என உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கு சபாநாயகர், நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எனது தொகுதி விவகாரங்கள் தொடர்பாக நான் முதல்வரை சந்திக்கக்கூடாது என கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இப்படி பல்வேறு சர்ச்சைகள் இருந்து வரும் நிலையிலே சபாநாயகரின் தீர்ப்பு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு இது மேலும் பெரிய பிரச்சனையாகலாம் என கருதப்படுகிறது. ஆகவே ஒரு பக்கம் தீர்ப்பு உத்தவ் தாக்கரேக்கு எதிராக வந்தாலும் மறுபக்கம் இதன் மூலமாக பல்வேறு சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணபதி, ஏக்நாத் ஷிண்டே பிரிவுக்கு ஆதரவாக சபாநாயகர் தற்பொழுது ஒரு முடிவு எடுத்துள்ளார். உத்தவ் தாக்கரே பிரிவு கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் ரீதியாக எப்படி பார்ப்பது? மகாராஷ்டிராவிலே ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜித் பவார் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் ஏக்நாத் ஷிண்டே அரசுடன் கைகோர்த்திருக்கும் காரணத்தினால் அந்த அரசு மிகவும் வலுவான பெரும்பான்மையுடன் இருக்கிறது. ஆகவே ஒருவேளை தீர்ப்பு ஏக்நாத் ஷிண்டே பிரிவுக்கு எதிராக சென்றிருந்தால் கூட அரசுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் கூட்டணிக்குள்ளே எப்படிப்பட்ட சூழல்கள் நிலவும் என்பதிலே பல்வேறு கேள்விக்குறிகள் எழுந்திருக்கும். பாரதிய ஜனதாவுக்கு மட்டுமே மகாராஷ்டிரா சட்டசபையில் 105 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அத்துடன் ஷிண்டே பிரிவுக்கு 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். இத்துடன் அஜித் பவாருக்கு கிட்டத்தட்ட 38 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். ஆகவே தற்போது இந்த முடிவு வேறு மாதிரியாக இருந்திருந்தால் கூட அரசுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இந்த தீர்ப்பு உத்தவ் தாக்கரே பிரிவுக்கு எதிராகவும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஆதரவாகவும் வந்திருப்பதால் மகாராஷ்டிரா அரசுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து வலுவாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த அரசு கவிழ்ந்துவிடும் என மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரங்களிலே மக்கா விகாஸ் அகாடியை சேர்ந்தவர்கள் பேசி வந்தார்கள். இனி அதற்கு வாய்ப்பு இருக்காது.
ஆனால் சட்ட சிக்கல்கள் தொடரும். உச்சநீதிமன்றத்திலே இது தொடர்பாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. சபாநாயகரின் முடிவை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்திலே உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு விரைவிலேயே ஏற்படும் என கருதப்படுகிறது. கணபதி, முன்னதாக இந்த தீர்ப்பு கடந்து வந்த பாதை என்ன, சுருக்கமா சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்திலே உத்தவ் தாக்கரே பிரிவு தாக்கல் செய்திருந்த மனுவின் அடிப்படையிலே சபாநாயகர் விரைவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வந்தது. அந்த சமயத்திலே சபாநாயகர் ராகுல் நார்வேக்கர் இந்த முடிவை தாமதப்படுத்துகிறார். இந்த முடிவை தாமதப்படுத்துவதற்கு காரணம், ஷிண்டே பிரிவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை இழப்பார்கள், அதனால் அரசு கவிழ்ந்துவிடும் அபாயம் ஏற்படும். இதை தவிர்க்கவே இத்தகைய நாடகம் ஆடப்படுகிறது. சபாநாயகர் தனது முடிவை தள்ளி போட்டுக் கொண்டே போகிறார் என பலமுறை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்நிலையிலே உச்சநீதிமன்றத்திலும் இது குறித்து தொடர்ந்து முறையிடப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றம் பலமுறை எப்போது முடிவு எடுக்கப்படும் என்ற கேள்வியை எழுப்பி இறுதியாக 2023 வருடம் டிசம்பர் 31 தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியது. அந்த சமயத்திலே சபாநாயகர் ராகுல் நார்வேக்கர் எனக்கு மேலும் 10 நாட்கள் அவகாசம் தேவை என கேட்டு பெற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் இன்று தனது முடிவை அறிவித்திருக்கிறார். ஏக்நாத் ஷிண்டேவை உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என சபாநாயகர் ராகுல் நார்வேக்கர் தனது முடிவிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது சிவசேனா கட்சியின் விதிகளின்படி, அந்த விதிகளிலே குறிப்பிட்டது போல இத்தகைய அதிகாரம் உத்தவ் தாக்கரேவுக்கு இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அதன் அடிப்படையில் தான் பிற முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் சிவசேனா கட்சியின் தேசிய பொதுக்குழு நடத்தப்பட்டு அதிலே முடிவுகள் எடுக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை, அது ஜோடிக்கப்பட்ட ஆவணங்களாகவே இருக்கின்றன என மகேஷ் ஜேத்மலானி வாதங்களை முன்னெடுத்து வைத்ததாகவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். மகேஷ் ஜேத்மலானி இந்த வழக்கிலே ஏக்நாத் ஷிண்டே பிரிவுக்கு ஆதரவாக தனது வாதங்களை எடுத்து வைத்தார் என்பது நமக்கு நன்றாக நினைவிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் மகேஷ் ஜேத்மலானி அந்த ஆவணங்கள் போலியானவை என சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்களை தெரிவித்திருப்பதாகவும் ராகுல் நார்வேக்கர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் 2018 வருடத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள் சிவசேனா விதிகளுக்கு எதிரானவை, அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது, மேலும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் படியே முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே உத்தவ் தாக்கரேவுக்கு ஏக்நாத் ஷிண்டேவை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை என்கிற முடிவை சபாநாயகர் எடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் பிறர் சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி நீக்கம் குறித்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே உத்தவ் தாக்கரே பிரிவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு தற்போது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தவ் தாக்கரே பிரிவுக்கு எதிராகவும் ஷிண்டே பிரிவுக்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஷிண்டே பிரிவுக்கு எதிரான மனுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த விஷயத்திலே ஏக்நாத் ஷிண்டே பிரிவின் வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு பதவி நீக்கத்திலிருந்து தப்பக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஷிண்டே அணிதான் உண்மையான சிவசேனா என்றும் தீர்ப்பு தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி கணபதி.